ஹாய்ங்க வணக்கம். அங்கே பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் அடினிய விதைகள் வந்து நம்ம எப்படி அறுவடை பண்ணுறோன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா. இது பாருங்கள், வெடிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா மழை பெஞ்சிட்ருக்கனால முளைக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து இந்த ஒரு பக்கம் காஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு. இந்த பக்கம் வந்து நான் காயலை. அதனால் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். விதைகள் வந்து விளைஞ்சிருச்சு. கீழே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கணும். பார்த்தீங்களா எப்படி இருக்குங்க. இது வந்து அடுக்கு லேயர். ரெட் கலரில் வந்து அடுக்காக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த இதுலேருந்து வந்த விதை, அந்த பூலேருந்து வந்த காம்பு தான் வந்து நமக்கு வந்து விதையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணியாச்சு. இது வந்து சிங்கிள் லேயர் விதையாக அடுக்கு விதைன்னு எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, இங்கே பாருங்கள், இந்த விதைகள் வரும்போது நல்ல தடிமனாக இருந்துச்சுனாக்கும் இது வந்து அடுக்கு பூன்னு அர்த்தம். சிங்கிள் லேயர் ஒன்று மட்டும் பூக்கும் தான், இதுதான் சிங்கிள். இது வந்து பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். தின்னாக இருந்துச்சுன்னா அது சிங்கிள் லேயர், திக்காக இருந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு பூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிக்கலாங்க. கலர்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது மட்டும் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இதோட வந்து இதில் 2வது விதை அறுவடை பண்ணியிருக்கோம். இதிலே 2 இருக்கும். ஏற்கனவே இதே மாதிரி சிங்கிள் லேயர் ஒன்று இது மாதிரி ஒன்று அறுவடை பண்ணியிருக்கேன். இதுவுமே விளைஞ்சிட்ருக்கு பாருங்கள். ஆனால் காஞ்சாத்தை நம்மளாம் அறுவடை பண்ணக்கூடாது. அப்போ தான் வந்து விதைகள் நல்லா திரட்சியாக இருக்கும். வாங்க.